ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்காக நாம் முதலில் செய்ய வேண்டிய கடமையாகிய குளிப்பாட்டுதல் தொடர்பாக சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குளிப்பாட்டுதல் என்பது, ஒரு மரணித்தவரை குளிப்பாட்டுதல் என்பது ஃபர்து கிஃபாயாவான ஒரு வணக்கமாக காணப்படுகிறது. அதாவது ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். அதை யாருமே செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் ஒட்டுமொத்த மக்களும் குற்றவாளிகளாக போய் நிற்க வேண்டிய நிலை வரும். எனவே யாராவது அதை முன்னின்று நடத்திவிட்டால் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த செயலை செய்தவருக்குத்தான் கூலி கிடைக்கும். இதைத்தான் ஃபர்து கிஃபாயா என்று சொல்லப்படும். அப்படியான ஒரு ஃபர்தாக ஜனாசாவை குளிப்பாட்டுவது இருக்கிறது. ஜனாசாவை குளிப்பாட்டுவது என்பது ஃபர்து கிஃபாயா என்கிற அதே நேரத்தில் அதனுடைய நன்மை மிகப்பெரியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஸல முஸ்லிமன் ஃபகதம அலைஹி கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா. யாரொருவர் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி அவருடைய குறைகளை மறைப்பாராக இருந்தால் 40 தடவைகள் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா 40 தடவைகள் அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஹாக்கிம், பைஹகி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ரிவாயத்திலே 40 பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று வருகிறது. சுப்ஹானல்லாஹ். மையத்தை குளிப்பாட்டுவதனால் இவ்வளவு பெரிய ஒரு நன்மை இருக்கிறது என்பதை குளிப்பாட்டுகிறவர்கள் கூட சில நேரம் அறிந்திருக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு மகத்தான இபாதத்தாக மையத்தை குளிப்பாட்டுகிற இபாதத் காணப்படுகிறது. ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் மையத்தை குளிப்பாட்டுவது என்பது பெரிய ஒரு விஷயம் போன்று கருதி நிறைய பேர் அதற்கு முன் வருவதில்லை. எல்லா ஊர்களிலும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு சிலர் அதற்கென்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்களை வைத்து மாத்திரமே மையத்தை குளிப்பாட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதிலும் பெண்கள் தரப்பில் மிக கவலையான நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு குறிப்பிட்ட சில சகோதரிகள் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் வந்து சேரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் சில இடங்களிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே ஜனாசாவை குளிப்பாட்டுவது ஃபர்து கிஃபாயா. ஜனாசாவை குளிப்பாட்டுவதனால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகிற போது மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கு 2 நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அதாவது மன் கஸல முஸ்லிமன் ஃபகதம அலைஹி. அந்த ஜனாசாவினுடைய குறைகளை மறைக்க வேண்டும். ஜனாசாவை பொறுத்தவரையில் குளிப்பாட்டும் போது அவருடைய உடம்பில் உள்ள மறைவான இடங்களில் உள்ள நிறைய குறைகள் இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் வெளியில் வந்து சிலர் ஒரு பெருமையாக அல்லது கவலையாக ஏதோ ஒரு காரணத்தினால் வெளிப்படுத்துகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது குளிப்பாட்டுகிறவர் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, குளிப்பாட்டப்பட்ட அந்த மையத்தினுடைய குறைகளை மறைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் எல்லா இபாதத்துகளுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனையாகிய இஹ்லாஸ், அல்லாஹுக்காக என்ற அந்த உணர்வு வர வேண்டும். சிலர் பெருமைக்காக செய்வார்கள். சிலர் அந்த மரணித்தவர் மீது உள்ள நேசத்தினால் அந்த மையத்தை குளிப்பாட்ட வருவார்கள். ஆனால் அப்படி வருவதனால் நன்மை கிடைக்காது. குளிப்பாட்ட வரும்போது அல்லாஹுக்காக என்கிற இஹ்லாஸான நீயத் மனதிலே இருக்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இஹ்லாஸை வலியுறுத்துகிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அதாவது இஹ்லாஸோடு அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். அமல்கள் எல்லாம் எண்ணங்களை, நீயத்துகளை வைத்து அமைகிறது என்று சொன்னார்கள். எனவே நாம் எந்த ஒரு அமலை செய்கிற போதும் கண்டிப்பாக இஹ்லாஸோடு அதை செய்ய வேண்டும். ஒரு மையத்தை குளிப்பாட்ட வருகிறவர் இஹ்லாஸோடு வர வேண்டும். இரண்டாவதாக அந்த மையத்தினுடைய
குறைகளை மறைக்க வேண்டும். இவ்வாறு செய்கிற போதுதான் இங்கே வாக்களிக்கப்பட்ட அந்த 40 தடவைகள் அல்லது 40 பெரும்பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதேவேளை அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்தை குளிப்பாட்ட வருகிறவருக்கு மையத்தை எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களோ அந்த முறை பற்றிய தெளிவு அவருக்கு இருக்க வேண்டும். அந்த முறை பற்றிய தெளிவு இல்லாத நிலையில் ஒருவர் மையத்தை குளிப்பாட்ட வந்தால் நிச்சயமாக அவர் சரியாக குளிப்பாட்ட மாட்டார். ஒன்று. இரண்டாவதாக, சில நேரங்களில் பித்அத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த பித்அத்துகளை அவர் செய்துவிட முடியும். எனவே மையத்தை குளிப்பாட்டுகிற சகோதரர்கள் இப்போதும் ஒவ்வொரு ஊரிலும் இதற்கென்று சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படிப்பதில்லை, தேடுவதும் இல்லை. அவர்கள் வெறுமனே அவர்களுக்கு தெரிந்த முறையில் குளிப்பாட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே மையத்தை குளிப்பாட்ட வருகிறவர் அது பற்றிய தெளிவோடு இருக்க வேண்டும். உண்மையிலே மையத்தை குளிப்பாட்டுவதற்கு யார் தகுதி என்று கேட்டால், ஆண்களுடைய மையத்தை ஆண்கள் குளிப்பாட்டலாம், பெண்களுடைய மையத்தை பெண்கள் குளிப்பாட்டலாம். ஆண்களுடைய மையத்தை ஆண்கள் குளிப்பாட்டும் போது இதிலே மௌத்தானவருக்கு நெருக்கமானவர் முதல் நிலைப்படுத்தப்படுவது நல்லது. ஏனென்றால் ஒரு தந்தை மௌத்தாகிறார் என்றால் அவருடைய மகன் குளிப்பாட்டும் போது மிக கவனமாகவும் பேணுதலாகவும் குறைகளை மறைக்கக்கூடிய நிலையிலும் அவர் செயற்படுவார். ஆனால் நிறைய பிள்ளைகள் பெற்றோரை குளிப்பாட்ட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் தந்தைக்கு முதல் மகன் மௌத்தாகுவார். ஆனால் தந்தைக்கு அந்த மகனை குளிப்பாட்டுகிற பாக்கியம் இல்லை, ஏனென்றால் தெரியாது. அதே போல பெண்களை பொறுத்தவரையில் பெண்களை குளிப்பாட்ட வேண்டும். பெண்களை குளிப்பாட்டுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே கூறியது போல மகள்கள் தாயை குளிப்பாட்டுவது, மகளை தாய் குளிப்பாட்டுவது, நெருங்கிய உறவினர்கள் குளிப்பாட்டுவது சிறந்ததாகும். அதே வேளையிலே இந்த மையத்தை குளிப்பாட்டுவதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அதாவது கணவன் மௌத்தானால் மனைவி விரும்பினால் மனைவி குளிப்பாட்டலாம். கணவன் மௌத்தாகிற போது மனைவி விரும்பினால் மனைவி அந்த கணவனை குளிப்பாட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை நாங்கள் தான் குளிப்பாட்டினோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை நாங்கள் தான் குளிப்பாட்டினோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ பெண்கள் ஜனாசாவை குளிப்பாட்டலாம். யாருடைய ஜனாசாவை என்று சொன்னால் மனைவி கணவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாம். அதே போல கணவனும் மனைவியுடைய ஜனாசாவை விரும்பினால் குளிப்பாட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ எனக்கு முன்னர் மௌத்தானால் உன்னை நானே குளிப்பாட்டி கஃனிட்டு உனக்கு தொழுகையும் நடத்தி உன்னை நல்லடக்கம் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆயிஷாவை விட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தி மௌத்தாகி விட்டார்கள். இங்கே நீ எனக்கு முதல் மௌத்தானால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன் கஃனிடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து மனைவியை கணவன் குளிப்பாட்டலாம் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கட்டாயம் செய்ய வேண்டுமா என்றால் இல்லை. சிலர் இப்படி சொல்வதை தவறாக புரிந்து கொண்டு என்னுடைய மனைவி நான் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சண்டைக்கு செல்கிறவர்கள் இருக்கிறார். அப்படி அல்ல. அதாவது ஒரு மனைவி விரும்பினால் கணவனை குளிப்பாட்டலாம், கணவன் விரும்பினால் மனைவியை குளிப்பாட்டலாம். அந்த நேரத்தில் பேணுதலாகவும் மார்க்க வரையறைகளையும் பேணிக்கொள்ள வேண்டும். அதாவது கணவன் மனைவியை குளிப்பாட்டும் போது அந்த இடத்தில் ஹெல்ப்புக்கு வேறு ஆண்களை அவர் எடுக்கக்கூடாது. அதே போல் அந்நிய பெண்களையும் அவர் தனக்கு துணைக்கு அந்த இடத்தில் எடுத்து விடக்கூடாது. மஹரமான உறவுகளை மாத்திரம் வைத்து கொண்டுதான் அவர் அந்த குளிப்பாட்டுதல் என்கிற வேலையை மனைவியுடைய விஷயத்தில் செய்ய வேண்டும். அதே போல தான் மனைவியும். இது பல மனைவியர்கள் இருந்தால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து குளிப்பாட்டுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடம்பெற்றது போல காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே மையத்தை குளிப்பாட்டுவது என்பது கஷ்டமான ஒரு விஷயமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே மையத்தை குளிப்பாட்டுவது என்பது ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. மையத்தை குளிப்பாட்டுவது சாதாரணமான ஒரு விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ ஒரு நம்முடைய தாய் சுகையினம் உற்றிருக்கும் போது
அவரை நாம் குளிப்பாட்டுகிறோம். தந்தை சுயினம் முற்றிருக்கும் போது குளிப்பாட்டுகிறோம். பெற்றோர் பிள்ளைகளை குளிப்பாட்டுகிறார்கள். பிறந்த குழந்தைகளை குளிப்பாட்டுகிறார்கள். இதே போலதான் மரணித்த பிறகு குளிப்பாட்டுவது என்பது. எனவே இதிலே நாம் இதை ஒரு பெரிய விஷயமாக, கஷ்டமான ஒரு காரியமாக நாம் சிந்திக்கிற காரணத்தினால்தான் நிறைய பேர் குளிப்பாட்ட வருவதில்லை. குளிப்பாட்டுவது என்பது மிகவும் சிம்பிளான ஒரு விஷயம், சாதாரணமான ஒரு விஷயம், இலகுவான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ குளிப்பாட்டுவது எப்படி என்று கேட்டால், முதலிலே குளிப்பாட்டுவதற்கான ஒரு இடத்தை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த இடத்தில் மையத்தை ஒரு உயரமான ஒன்றில் வைத்துக் கொள்வது சிறந்தது. குளிப்பாட்டுவதற்கு அது வசதியாக இருக்கும். உயரமான இடம் இல்லை என்றால் நிலத்தில் வைத்து குளிப்பாட்டலாம், பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உயரமான இடம்தான் தேவை. ஒரு டேபிள் அல்லது ஒரு கட்டில் இப்படி தேவை என்ற அவசியம் கிடையாது. ஆனால் குளிப்பாட்டுவதற்கு, இலகுவாக குளிப்பாட்டுவதற்கு ஒரு கட்டிலோ ஒரு டேபிளோ அல்லது அது போன்ற ஒரு செட்டப்போ இருப்பது சிறந்தது. இப்போ குளிப்பாட்டுவதற்கான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொள்வது, அந்த இடத்தில் மையத்தை வைப்பதற்கு தேவையான அளவு அந்த மையத்தினுடைய அளவுக்கு ஒரு மேசையோ அல்லது கட்டிலோ ஏற்பாடு செய்து கொள்வது. இன்று சில ஊர்களிலே அதற்கான சில ஏற்பாடுகளை நிரந்தரமாகவே செய்து வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அரபு நாடுகளில் நீங்கள் போய் பார்த்தால் சில பள்ளிகள், குறிப்பாக சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளுக்கு போனால் பள்ளிகள் இதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜனாசாவை பள்ளியில் தான் குளிப்பாட்டுவார்கள். அந்த பள்ளிவாசலை குளிப்பாட்டுவதற்கான செட்டப் எல்லாமே செய்து வைக்கப்பட்டு மையத்தை கொண்டு போவது, நாம் போய் குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசாவை கொண்டு தொழுவித்து அடக்கம் செய்வது என்கிற அளவுக்கு இலகுபடுத்தி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்முடைய இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே சில அமைப்புகள் இதற்காக செயற்படுகின்றன. இலங்கையிலே ஜனாசா நலன்புரி சங்கம் என்று சொல்லக்கூடிய சங்கங்கள் ஒவ்வொரு ஊரிலும் இதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டு அவர்கள் இதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் நம்ம அலைய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய வீட்டில் இருக்கிற டேபிள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டில், இதை பயன்படுத்தி கொள்வோம். இரண்டாவதாக அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு என்றால் அர்த்தம் எல்லோரும் உள்ளே நுழைந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இல்லாமல் ஒரு மறைவான இடமாக அதை ஆக்கிக் கொள்வது. அது ஒரு ரூமாக இருக்கலாம், அல்லது வெளியிலே வைத்து குளிப்பாட்டுவதாக இருந்தால் நம்ம ஏதாவது துணிகளால் அல்லது வேறு ஏற்பாடு பண்ணி அதை செப்பரேட் பண்ணி கொள்வது. அடுத்தது, மையத்தை குளிப்பாட்டுவதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக தேவையான அளவு தண்ணீர் அந்த இடத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பெரலில், ஒரு பக்கெட்டில் அல்லது ஒரு பேசனிலே அல்லது லைன் டெப் வசதி இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே மையத்தை வைத்துக்கொள்வது அல்லது அதற்குரிய ஏற்பாடுகளை, தண்ணீருக்குரிய ஏற்பாட்டை பண்ணிக்கொள்வது. அதுபோல் மையத்தை குளிப்பாட்டும் போது தேய்ப்பதற்கு தேவையான துணிகள் தேவைப்படும், அந்த துணிகளை வைத்துக்கொள்வது. அதே போல் இலந்த இலை கிடைக்குமாக இருந்தால் இலந்த இலை எடுத்துக்கொள்வது அல்லது அதற்கு பதிலாக சோப் போன்றவற்றை வைத்துக்கொள்வது. இப்போ பிரதானமாக இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்களாகும். இப்போ மையத்தை நாம் குளிப்பாட்டுவதற்காக அந்த இடத்திற்கு நாம் கொண்டு வருவோம். இந்த நேரத்தில் கிப்லாவை முற்படுத்த வேண்டும் என்கிற பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது, சிரமப்பட வேண்டிய அவசியம். நமக்கு எந்த அமைப்பில் வசதி இருக்கிறதோ அந்த அமைப்பில் மையத்தை வைத்து கொண்டு நாம் மையத்தை குளிப்பாட்ட வேண்டும். மையத்தை குளிப்பாட்டும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குறைந்தபட்சம் 3 தடவை மையத்தை கழுவ வேண்டும். எப்படி கழுவுறது என்றால், முதலில் வலது புறத்திலிருந்து தண்ணீரை ஊற்ற ஆரம்பிக்க வேண்டும். வலது புறத்திலிருந்து தண்ணீரை ஊற்ற பிஸ்மில்லா சொல்லி நியத்து வைத்து கொண்டு வலது புறத்திலிருந்து தண்ணீரை ஊற்றி நன்றாக குளிக்க வைப்பது. அவ்வளவுதான், வேறு ஒரு விஷயமும் கிடையாது. குளிக்க வைக்கிறோம். அப்போ வலது பக்கத்தால் ஊற்றி ஃபுல்லாக தண்ணியை மையத்தின் மீது ஊற்றுவது. இப்படி 3 தடவை கழுவுவது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குளிப்பாட்டுகிற போது அங்கே குளிப்பாட்டிய பெண்களுக்கு சொன்னார்கள், இக்ஸில்னஹா தலாசன் அவு ஹம்சன் அவு சபான் அவு அக்ஸர் மின் தாலிக். ஜெய்னபை நீங்கள் 3 தடவை குளிப்பாட்டுங்கள், அல்லது 5
அல்லது 7 அல்லது அதை விட கூட என்று சொன்னார்கள். அப்போ 3, 5, 7 அதை விட கூடுதலாக என்று சொல்லும் ஒற்றைப்படையாக நம்ம கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு ஒற்றைப்படையாக தண்ணீரை ஊற்றி தேய்த்து கழுவ வேண்டும். அப்படி கழுவும் போது ஏதாவது ஒரு கட்டத்தில் 3ஆவதிலோ 4ஆவதிலோ அல்லது 7 தடவை கழுவப் போகிறோம் என்று சொன்னால் 2ஆவதிலோ நாம் சோப்பை போடுவது அல்லது இலந்த இலை அந்த ஏரியாவில் இருக்குமாக இருந்தால் அந்த இலந்த இலையினுடைய தன்மை என்னென்றால் கொஞ்சம் சோப்பை போன்று நுரைத்தன்மை கொண்டதாக இருக்கும், அழுக்குகளை போக்கக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இலந்த இலையை சேர்த்திருக்கிறார்கள். இப்போ அதுக்கு பதிலாக உலமாக்கள் சோப்பை நாம் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அப்போ சோப்பை தேய்ப்பு அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் நாம் கைக்கு ஒரு துணியை சுற்றி கொள்ளலாம் அல்லது நல்ல பெரிய ஒரு கிளவுஸ், கைக்குரிய ஒரு நல்ல கிளவுஸை போட்டுக்கொள்ளலாம். ஏன்னால் நேரடியாக நம்முடைய கை மையத்தினுடைய அவுரத் மறைவான இடங்கள் அவர்களுடைய உடம்பிலே படுவது என்பதை தவிர்ப்பதற்காக வேண்டி ஒரு துணியை நாம் சுற்றி கொள்வது அல்லது ஒரு கிளவுஸை நாம் போட்டுக்கொள்வது குளிப்பாட்டுவதற்கு முன்னரே இதை செய்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தது குளிப்பாட்டுகிற இடத்தில் அந்த வேலை செய்கிறவர்களை தவிர நமக்கு தண்ணீர் எடுத்து தருகிறவர், தேவை என்றால் சோப் எடுத்து தருகிறவர் என்று ஒருவர் அல்லது 2 பேரை தவிர நிறைய பேர் நிற்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மையத்தை குளிப்பாட்டும் போது அதனுடைய அவுரத்துகள் வெளியே தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிறைய பேர் நின்றால் அவர்கள் அதை புதினம் பார்த்து கொண்டிருப்பார்கள். அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக மூத்தானவருடைய அவுரத்தை பார்ப்பதும் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதற்கு முதல் நடைமுறை ரீதியாக நாம் பார்க்கும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்தை கொண்டு வந்து வைக்கிறோம், குளிப்பாட்டப் போகிறோம் என்று சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கைக்கு கிளவுஸை போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுக்கொண்டு மையத்தை கொஞ்சம் நிமிர்த்துங்கள். அப்படி மல்லாக்க வளர்த்திய மையத்தை நிமிர்த்தி வயிற்றை நசித்து வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுவது. இது ஃபஸ்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியது. அழுக்குகளை வெளியேற்றி விட்டு அந்த பின்பகுதி அந்த அசிங்கங்கள் வெளியான அந்த பகுதியை கழுவி விடுவது. முதலில் கழுவி விட்டு அதற்கு பிறகுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வலது பக்கத்தில் இருந்து நாம் குளிப்பாட்ட ஆரம்பிக்கலாம். அதிலே மையத்திற்கு ஒது செய்து விட வேண்டுமா, நகம் வெட்டி விட வேண்டுமா என்கிற சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அது பெரிய ஒரு ஆக கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. விரும்பினால் ஒருவர் ஒது செய்து விட விரும்பினால் ஒது செய்து விடலாம், பிரச்சனை இல்லை. ஒது செய்யாமல் ஸ்டார்ட் பண்ணினாலும் அதிலும் பிரச்சனை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நகம் வெட்டுதல் போன்ற விஷயங்கள் வலியுறுத்தப்படவில்லை ஒரு மையத்துக்கு, அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்துக்கு பல் துளைக்கி விடுவார்கள். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இதெல்லாம் வலியுறுத்தி கண்டிப்பாக இதை செய்தால்தான் அந்த குளிப்பாட்டுதல் நடக்கிறது என்கிற நிலை கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும். அப்போ நாம் வலதிலிருந்து ஆரம்பித்து தண்ணீரை ஊற்றி 3, 5, 7, 9, 11 ஒற்றைப்பட கழுவுகிறோம். இடையிலே ஒரு தடவை நாம் இலந்தை இலை அல்லது சோப்பை சேர்த்து கழுவுகிறோம். கடைசி கழுவுதல் இப்போ 11 முறை கழுவப் போகிறோம் என்று சொன்னால் கடைசியாக கழுவும் போது அத்தர் அல்லது கற்பூரம் போன்றவற்றை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கழுவுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோல பெண்ணாக இருந்தால் அவர்களுடைய பின்னல்கள், தலைமுடியில் உள்ள பின்னல்கள் இருக்குமாக இருந்தால் அந்த பின்னல்களை அவிழ்த்து விட்டு குளிப்பாட்டுவது சுன்னாவாக இருக்கிறது. அந்த பின்னலை அவிழ்த்து விட்டு குளிப்பாட்டி பிறகு திரும்ப குளிப்பாட்டி முடிந்த பிறகு அந்த பின்னல் போட வேண்டும். அதற்கு அதாவது குளிப்பாட்டுகிற போது தலையை நன்றாக தேய்த்து கழுவக்கூடிய முறையில் நாம் அதை கழுவ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஜனாசாவை குளிப்பாட்டி முடிந்ததும், அப்போ குளிப்பாட்டும் போது ஃபுல் நேக்கட்டாக ஆடைகள் எதுவும் இல்லாத நிலையில் குளிப்பாட்டக்கூடாது. அந்த மையத்தில் ஒரு நல்ல ஒரு திக்கான துணி, அதாவது அந்த மையத்தினுடைய அவுரத்துகள் வெளியே தெரியாத முறையிலான ஒரு கருப்பு துணி அல்லது ஒரு சிவப்பு துணியை மையத்துக்கு மேலே, அதாவது அவுரத்தினுடைய பகுதிகளிலே போட்டு கொண்டு தான் செய்ய வேண்டும். அவுரத்தை கிளீன் பண்ணும் போதும் கூட நம்ம கையை போட்டு, கிளவுஸோ அல்லது துணியோ உள்ள கையை போட்டு நம்ம தேய்க்கலாம். ஆனால் நேக்கட்டாக்கி
விடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்தை நாம் குளிப்பாட்டுகிறோம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை கேட்டு பாருங்கள். வெரி சிம்பிள். இதில் நாம் போட்டு அலட்டிக் கொள்வதற்கான எந்த ஒன்றுமே கிடையாது. இவ்வாறு மையத்தை குளிப்பாட்டியதும் நம்ம மையத்தை துடைத்துவிட்டு ஒரு வெள்ளை துணியால் மையத்தை மூடிவிட்டு அடுத்தது கஃன் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே கஃன் தொடர்பான விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த தலைப்பில் நாம் பேசி கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஊருக்கும் சில நடைமுறைகள் வேறுபடக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த சந்தேகங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இடையிலே கேள்வி பதிலுக்கான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நேரத்தை ஒதுக்கி தருவோம். அந்த நேரத்தில் உங்களுடைய சந்தேகங்களை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். எனவே இந்த குளிப்பாட்டுதல் என்பது ஒரு சின்ன விஷயம், சாதாரணமான விஷயம், கஷ்டமான விஷயம் கிடையாது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முடியுமானவரை ஆண்கள் குளிப்பாட்டுதல் என்கிற இடத்தில் ஒரு தந்தை தன்னுடைய மகனை குளிப்பாட்டுவதற்கும், மகன் தந்தையை குளிப்பாட்டுவதற்கும், சகோதரனை குளிப்பாட்டுவதற்கும், நெருங்கிய உறவினர்கள் அடுத்தவர்களை குளிப்பாட்டுவதற்கும், நண்பர்களை குளிப்பாட்டுவதற்கும் தயாராக வேண்டும். எல்லோராலும் செய்ய முடியுமான ஒரு விஷயம்தான் குளிப்பாட்டுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவையும் தைரியத்தையும் தர வேண்டும். அதே போல நம்முடைய நெருங்கிய உறவினர்களை நாம் குளிப்பாட்டக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.